இன்றைக்கி வந்து மிஷினிங் எப்படி வந்து ஈஸியாக பண்ணதான் பார்க்குறோம். மிஷினிங்கில் வந்து இப்போது சாலிட் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். இப்போது வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளே எப்படி வந்து ஆப்ரேஷன் முடியுது. இப்போது நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம் எழுதுனா டைம் ஆகும். அதே கேம்ப் ப்ரோக்ராம் பண்ண சொல்ல நம்ம வந்து டைம் ஈஸியாகும். அது வந்து இதோடைய ஆக்சிடென்ட் டூலு எல்லாமே இதில் வந்து ஈஸியாக வந்து கேல்குலேஷன் பண்ணலாம். அது எப்படின்னு தான் பார்க்குறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணி போகிறேன், இப்போது ரெண்டுத்தையும் நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிட்டு இப்போது ஸ்டாக்கும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் வந்து ஹைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதோடைய டூல் டயா வந்து பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் வைஸ் பார்த்தோம்ல. இப்போ ஆப்ரேஷன் இப்போ நம்ம ரெண்டு டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டு டூலுடைய ஸ்பீடு எல்லாமே இதில் கேல்குலேஷன் பண்ணிடும். அதோடைய சைக்கிள் டைமும் இந்த பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இது கேல்குலேஷன் பண்ணி வந்துடும். அதேமாரி இப்போது நம்ம ஃபியூச்சர் என்ன ஃபியூச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம், அந்த ஃபியூச்சர் வந்து ட்ரில்லிங் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பண்ணியிருந்தால் அதோடைய ஆப்ரேஷன் வைஸ் வந்துடும். இது ஒர்க் அண்ட் செக்ஷன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ என்ன பண்ணலாம், இப்போது இந்த டூல் செலெக்ஷன் பண்ண சொல்ல என்ன பண்ணலாம், நம்ம இங்கே இந்த உடைய மினிமம் இப்போ இந்த இதோடைய ரேடியஸ் வேணும். இங்கே கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல என்ன கட்டுறடையா செலெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போது 8 mm ரேடியஸில் ஓடப்போகுது. அப்போது மினிமம் என்ன ஓடுதுன்னு நம்ம செக் பண்ணி அதேமாரி இதுதான் மினிமம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த கட்டுறடையா செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா இது 3.4 ரேடியஸு. இப்போ இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மினிமம் ரேடியஸ்க்கு மேக்ஸிமம் ரேடியஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இது வந்து எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது அடுத்த வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.